ஹாய் சலன்ஸ். வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு நசீமா ஐஸ்வர்யா செல்லக்குட்டி வந்திருக்காங்க. அவங்க அம்மா மாதேஷ், குட்டி பையன் ஆதிரன் எல்லாரும் வந்திருக்காங்க. அதனால இன்னைக்கு ஸ்பெஷல் சமையல். வாங்க பார்க்கலாமே. மதியத்துக்கு சுட சுட சோறு. ஓகே. அப்பா வந்து நேத்துக்கே குலோப் ஜாமுன் செஞ்சு வச்சிட்டாரா. இவனுக்கு மாதேஷ்க்கு ரொம்ப பிடிக்குமா குலோப் ஜாமுன். வீடியோல பார்த்தே டெம்ப்ட் ஆகிருக்காரு. குண்டு 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 குலோப் ஜாமுன் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் மீன் குழம்பு, கட்லா மீன் வாங்கிட்டு வந்து தலை வால்லாம் போட்டு சூப்பரா ஒரு மீன் குழம்பு வச்சாச்சு. ஏன்னா பிரியாணி வேணாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பிரியாணி வேணாமா, எனக்கு போர் அடிக்குது, வெரைட்டி இந்த மாதிரி சாப்பிடணும்னு நினைச்சா ஒயிட் ரைஸ் அது மாதிரி நல்லா சூப்பரான ஒரு ரசம் வச்சாச்சு. நம்மளோட சிக்கன் 65 நம்ம நம்மாழ்வா இயற்கை சந்தை சிக்கன் 65 மசாலா போட்டு பண்ணியிருக்கோம். அப்பா வந்து ஒரு முட்டைய ஆம்லெட் போட்டாரு, அதை நாங்க தூக்கி நிஜமாவே ஆம்லெட் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் சிக்கன் தொக்கு முட்டை அவிச்சு போட்டாச்சு. ஓகே. அதுக்கப்புறம் மீன் வறுவல், கட்லா மீன் வறுவல் பண்ணியாச்சு. அப்புறம் மட்டன் ஃப்ரை கொஞ்சம். இது வந்து நசீமா அவங்க அம்மாக்கு சிக்கனை விட மட்டன் தான் பிடிக்கும்னு சொன்னாங்க. அதனால அவங்களுக்காக மட்டன் ஃப்ரை பண்ணியாச்சு. நம்ம அப்பாவும் மட்டன் பிரியரு, அவருக்கும் பண்ணியாச்சு. குழம்பு மட்டன் வந்து முள்ளங்கி, அதுக்கப்புறம் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு மட்டன் எலும்பெல்லாம் போட்டு மட்டன் குழம்பு வச்சாச்சு. ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் பப்பாளி பழமும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. வாங்க சாப்பிடலாம். பூஜா குட்டி, நானு, அப்பா, வருஷா குட்டி எல்லாரும் சேர்ந்து வேற லெவல்ல சமைச்சிட்டோம். ரொம்ப மாதிரி சாப்பிட இன்னைக்கு ஒரு பொடி செல்லக்குட்டி ஸ்வீட்ல டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்மாழ்வா இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீடைல் சென்ட் பண்றேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா வாழ்க வளத்துடன். வாழ்க்கைனாலே என்னடாமா ஒண்ணும் இல்ல, பாரு. வாழ்க்கைனாலே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். போன வாரம் அங்க போயிருந்தோம், போன வாரத்துக்கு முன் வாரம்னு நினைக்கிறேன். அங்க போயிருந்தோம், விதவிதமா சமைச்சு போட்டாங்க, அருமையா சாப்பிட்டோம். இன்னைக்கு அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்மளோட விருந்தோம்பல் அப்படிங்கிறது நம்மளோட மரபு. அதனால கொடுத்து வாங்குறது தான் நான் எப்பயுமே நல்லா இருக்கும், சந்தோஷம், அவ்வளவு மன நிறைவா இருக்கு அவங்க எனக்கு வந்தது. அதுவும் இப்ப பாருங்க சாப்பிட்டுட்டு நான் அந்த குட்டியை தூக்கி வச்சுக்கிறது தான் வேலை. செல்ல குட்டி வந்திருக்கிறாங்க பாருங்க. மாதேஷ் வா பாருங்க. அதுக்கப்புறம் எனக்கு அவ்வளவு ஒரு ஹாப்பி. என்ன சொல்றீங்க? உனக்கு எப்படி இருக்கு? எப்படி ஃபீல் பண்ற? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல வந்து நம்ம இவ்வளவு பழகும்னு நான் நினைக்கவே இல்லை. அதுக்கு முதல் நான் பூஜா ஒண்ணும் இல்லன்னா எல்லாருமே ஈஸி தான். நான் பூஜாக்கும் ஜெய்க்கும் தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அன்னைக்கு நான் பாக்கலன்னா நான் இவ்வளவு தூரம் இன்னைக்கு வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நாங்களும் எதிர்பார்க்கல. எதிர்பார்ப்பில்லாத அன்புதான் எப்பயுமே நிலைச்சிருக்கும். சரிங்களா? அது வந்து அவ்வளவு எனக்குமே அந்த குட்டி நினைச்சுதான் இப்ப சாப்பிட்டு தூக்கி வச்சுக்க போறோம்னு நினைக்கும் போதே அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்குது. அவர் ஊஞ்சல தூங்கிட்டு இருக்காரு. ஊஞ்சல ஆட்டிட்டு இருக்கிறாரு. ஊஞ்சல் கட்டியாச்சு. அடுத்த வருஷம் நம்ம வீட்டுல நிஜமாவே ஊஞ்சல் வந்து வரப்போது. அதோட முன்னோட்டம் தான். தாத்தா அப்பா சொல்றாரு, எனக்கு ஊஞ்சல் கட்டத்துல ஹேமா இங்க வா கட்டுன்னு, சீக்கிரம் கட்டி பழகுங்க, அடுத்த வருஷம் நம்ம கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் செயலால எப்பவும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். Spread positivity, love you all. Spread positivity, love you all. வாழ்க வளத்துடன்.